Hi, hello friends. Welcome to Killi platform. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா IBPS AFO Mains 2020 ஓட previous year question discussion பார்க்க போறோம். So already நம்ம first part பார்த்திருக்கோம். So we'll be continuing the second part. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த entomology sectionல என்ன question கேட்டிருக்காங்கன்னா the larva that can be diapause under 15 to 20 cm below the soil surface and cause complex defoliation, that is red hairy caterpillar. So red hairy caterpillar diapause அதாவது resting phase சாயலுக்கு கீழே இருக்கும். ஸோ இதுதான் red hairy caterpillar adult larva and eggs. So now we are moving to breeding. So breeding la the term used to define the variation derived from any form of the cell or tissue culture is known as tissue culture இருந்து வந்த variation, derived variations, that is what called somoclonal variations. So the term somoclonal variation is defined as genetic variation that is present in the plant regeneration from the tissue culture, either uncovered or induced by tissue culture process. So genetic variations that were called as somoclonal variations. Which of the following is disadvantage of sexual propagation? So sexual propagation na ஒரு மேல் ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பேரண்ட்ஸை கிராஸ் பண்ணும்போது ஒன்று டாமினன்ட்டு இன்னொன்று ரிசசிவ், மேபி ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு டாமினன்ட்டு ஒரு குட்டியான ரிசசிவ், ஒரு டாமினன்ட் ப்ளஸ் ரிசசிவ் ரெண்டும் கடந்து ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுனா இந்த செக்ஸுவல் ப்ராபகேஷன் மெத்தட்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளான் வந்து நாட் ட்ரூ டு டைப். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் இந்த ஒரு பார்ட் எடுத்து பிளான் பண்ணுறோன்னு வைங்க, அந்த பிளான் மஸ்ட் பி அ ட்ரூ டு டைப். அந்த பிளான்ட் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஆனால் செக்ஸுவல் ப்ராபகேஷன் ட்ரூ டு டைப் இருக்காது, அதோட பெட்டர் வெர்ஷன் இல்லை லீஸ்ட் வெர்ஷன். ஸோ செக்ரிகேட் ஆகும் பாப்புலேஷன். ஸோ தட் இஸ் கால்டு செக்ஸுவல் ப்ராபகேஷன். ஸோ இது செக்ஸுவல் ப்ராபகேஷனோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மற்ற எல்லாமே செக்ஸுவல் ப்ராபகேஷனோட அட்வான்டேஜ். த பிளான்ட் ரைஸ்ட் லீவ் லாங்கர். ஏன்னா செக்ஸுவல் ப்ராபகேஷன் ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் டீப்பர் ரூட்ஸ். குறிப்பாக டேப் ரூட் சிஸ்டம் இருக்கிற பிளான்ஸில் செக்ஸுவல் ப்ராபகேஷன் வரும்போது ரேடிகல் பிளிமியூல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் ரூட்டிங் பேட்டர்ன் ரொம்ப ஷேலோவாக தான் இருக்கும். தே ஹேவ் லாங் வயபிலிட்டி, மோர் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். எஸ், கிரியேட் வேரியபிலிட்டி. ஸோ இங்கே நம்ம பார்க்கணும் இல்லையா, திஸ் இஸ் கால்ட் கிரியேட் வேரியபிலிட்டி. ஸோ செக்ஸுவல் ப்ராபகேஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நாட் ட்ரூ டு டைப். ஸோ அதனால தான் நம்ம பட்டிங் அண்ட் கிராஃப்டிங் டெக்னிக்ஸ், குறிப்பாக ஹார்டிகல்ச்சர், குறிப்பாக ட்ரீ கிராப்ஸ் இருக்கு இல்லைங்களா, மேங்கோ, சப்போட்டா, ஏன்னா அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 20 வருஷம் வளர்த்து அதுக்கப்புறமா அது காய்க்கிற சமயத்தில் சின்ன சின்னதாக இருந்துடக்கூடாது, காய்கள் எக்கனாமிக்காக எல்லாம் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிளான்ட்டை எடுத்து நம்ம விட்டுறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணதான் நாட் ட்ரூ டு டைப்பாக இருக்கிறதால. ஸோ திஸ் இஸ் பாலினேஷன் மெத்தட். ஸோ செக்ஸுவல் ப்ராபகேஷன். ஸோ ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய பாலன் கிரெயின்ஸ் ஸோ இன்செக்ட்ஸ் மூலமாக, பீஸ் மூலமாக ஒன்றுலேருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் ஸோ இதோட கரெக்டர்ஸும் இந்த பிளான்ட்ல இதோட மேல் கரெக்டரும் இதோட ஃபீமேல் கரெக்டரும் மிக்ஸ் ஆகி நமக்கு பிளான்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது ட்ரூ டு டைப்பாக இருக்காது. ஸோ அது செக்ரிகேட்டிங் இல்லை வேரியபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த வேரியபிலிட்டிஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ஆர் ஆந்தஸ் ஆர் கில்லிங் த போலன்ஸ். அதாவது மேல் பார்ட், அந்த மேல் பார்ட்டை கில் பண்ணுறோம் இல்லை ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரம் த ஃப்ளவர் வித்தவுட், அதாவது ரிமூவல் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வித்தவுட் டேமேஜிங் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதாவது நம்ம ஒரு ஃப்ளவர் இருக்கு, அந்த ஃப்ளவரில் இது சூலகம், இங்கே மேல் பார்ட் இருக்கு. ஸோ நம்ம மேல் பார்ட்டை மட்டும் எலிமினேட் பண்ணுறோம், ஃபீமேல் பார்ட்டை அப்படியே வச்சுக்கிறோம் கிராசிங்காக வேண்டி. ஸோ திஸ் இஸ் கால்ட் எமாஸ்குலேஷன். மேல் ஸ்டெரிலிட்டி அப்படின்னா அந்த பிளான்ட்ல பை ஜெனட்டிக்காகவே அந்த பிளான்ட்ல மேல் பார்ட் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் மேல் ஸ்டெரிலிட்டி. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா இந்த மேல் பார்ட்லேருந்து போலன்ஸ்
இதே ஃபீமேலுக்கு விழுந்தாலும் அந்த pollen முளைக்காது, வயபிளாக இருக்காது. தட் இஸ் கால்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா மேல், அதாவது ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு இருக்கு. இதில் மேலோட எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லாமல் ஃபீமேல் செட் டு ரீப்ரொடியூஸ். தட் இஸ் கால்டு பார்த்தனோஜெனிசிஸ். ஸோ இங்கே பாருங்கள், 4 steps வச்சு மேல் பிளான்ட் மேல் பார்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஃபீமேல் பார்ட் வில் பி ரீடைன்ட். ஸோ மெய்ஸில் இது வந்து நம்ம மெய்ஸில் டீடெஸ்லிங் அப்படி சொல்லுவோம், ரிமூவல் ஆஃப் மேல் பார்ட். So when two pairs of alleles of different characters are crossed, the cross is known as, அதாவது இங்க keyword என்னன்னா two pairs of alleles of different characters are crossed. The cross is known as dihybrid cross. பாருங்க, so dihybrid crossல இந்த P plantல YY yellow color, RR வந்து round. So இங்க YY இங்கிறது green, இங்க recessive green color, RR wrinkle. So இந்த two pairs of allele இருந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஜெனரேஷன் கிடைக்கும். ஸோ F1 திரும்ப நம்ம கிராஸ் பண்ணும்போது we will get F2 ஜெனரேஷன். ஸோ F2 வந்து 9:3:3:1 அந்த ரேஷியோவில் ஃபினோடிபிக்கலாக இருக்கும். அதே பாருங்க, இன் கேஸ் ஆஃப் மோனோஹைபிரிட் கிராஸில் only one pair of alleles will be crossed. So T will be crossed. So இங்கே we will get 3:1 ratio. This is monohybrid cross ratio. This is dihybrid cross ratio. It is developed from the axil of leaf and grow horizontally, and the node of it is able to grow as individual. That is runner. பாருங்க, leaf axil இருந்து நமக்கு ஒரு runner create ஆகுது. So இது போய் எங்க soil touch பண்ணுதோ அங்க put forth root. So then it will become an individual separate plant, that is called runners. இங்க பாருங்க, banana நம்ம சக்கஸை transplanting means சக்கஸை ஒரு ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ சக்கஸில் ஷார்ட் சக்கர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சக்கஸில் 2 டைப் இருக்குது. ஸோ சக்கஸ் 3 kg வெயிட் இருக்கிற சக்கஸ் எடுத்து நம்ம ப்ராபகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ சக்கஸ் ஷார்ட் சக்கர் அண்ட் பாட் சக்கர்னு யூஸ் பார்ப்போம். ஸோ இந்த பாட் சக்கரை யூஸ் பண்ண மாட்டோம், ஷார்ட் சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் மஸ்ட் பி 3 kg ஆஃப் வெயிட். ஸோ ஆஃப் ஷூட்ஸ் இந்த பாம் பிளான்ட்ல பார்த்தோம்னா சைடில் வரக்கூடிய ஆஃப் ஷூட்ஸ். ஸோ இது இங்கே ப்ராபகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இது கால்ட் ஆஃப் ஷூட்ஸ். இங்கே கிராஸ் ஃபேமிலியில் பார்த்தோம்னா இந்த ரூட்டோட நோட்ல இருந்து ஒரு ரன்னர் லைக் ஸ்டோலன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஸ்டோலன் கொஞ்சம் தூரம் ரன் ஆகி ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட் கிரியேட் ஆகும். தே ஆர் கால்ட் ஸ்டோலன்ஸ். ஸோ சீட் ப்ரொடக்ஷன், வாட் இஸ் த நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போகிறோம். வாட் இஸ் த மினிமம் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் ஆஃப் சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷனில் நமக்கு மினிமமாக 70% ஜெர்மினேஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லாட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. இது ஒரு சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸரோட வேலை, அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட வேலை. ஸோ certified seed, the progeny of foundation seed produced by registered seed growers under supervision of seed certification agencies to maintain the seed quality as per the minimum seed certification standard. So அந்த minimum seed certification standard படி 70% இருக்கணும். blue color certificate issued by seed certification agencies for this category of seed. அதாவது agriculture officer ஃபைனலா இந்த germination, physical purity இதெல்லாம் செக் பண்ணிட்டு blue color tag கொடுப்பாரு. பாருங்க, so here the classes of seed. நியூக்ளியஸ் சீட். ஸோ நியூக்ளியஸ் சீடு வந்து மெயின்டைன்ட் பை ப்ரீடர். ஸோ இதுக்குன்னு தனியாக டேக் கிடையாது. ஸோ அந்த கன்சர்ன் ப்ரீடர் இல்லை கன்சர்ன் இன்ஸ்டியூட் தான் அதுக்கு, அந்த ஸ்பான்சர் இன்ஸ்டியூட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ ப்ரீடர் சீட் த நெக்ஸ்ட் நியூக்ளியஸ் சீட்ஸ்லேருந்து ப்ரீடர் சீட் வரும். ப்ரீடர் சீட் ஹேவ் கோல்டன் எல்லோ டேக். தென் ப்ரீடர் சீடோட ப்ராஜெனி தான் ஃபவுண்டேஷன் சீட். ஃபவுண்டேஷன் சீட் ஹேவ் ஒயிட் டேக். ஸோ ஃபவுண்டேஷன் சீட்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த ஃபவுண்டேஷன் சீட் செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட்டு தான் ஃபார்மர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதோட ப்ராஜெனி தான் சர்டிஃபைட் சீட். ஸோ இந்தியாவில் பெரும்பாலும் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 1, 2 கிடையாது, நம்ம 1 தான் ஃபாலோ பண்ணுறோம். இன்ஸ்டியூட்டில் நிறைய ப்ரீடர்ஸ் டூ ஃபவுண்டேஷன் சீட்ஸ் பெரும்பாலும் அவ்வளோ ஈஸியாக ஃபார்மர்ஸ்ட்டை தர மாட்டாங்க, இன்ஸ்டியூட்ஸ் இதை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் டூ சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் நிறைய ஃபார்மிங் கம்யூனிட்டி ஃபார்மர்ஸ்ட்டை கொடுப்பாங்க.
ஸோ இந்த ஃபார்மர்ஸ் எல்லா சர்டிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸையும் மீட் அவுட் பண்ணாங்கன்னா, ரோகிங் பண்ணி ஃபீல்ட் சானிடேஷன் ஒழுங்காக பண்ணி ஜெர்மினேஷன்ஸ் அட்டைன் பண்ணாங்கன்னா நம்ம சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ தே வில் கெட் அசூர் ப்ளூ டேக். ஃபார் எக்ஸாம்பிள் டீம் இந்தியா, இப்போ இந்தியா டீமுக்கு ப்ளூ கலர் டேக் இருக்குது. ஸோ தே ஆர் சர்டிஃபைட் டீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த மீன் டைம் ஃபார்மர்ஸ் வந்து ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனால் அவர் நல்ல சீட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சமயத்தில் அவர் இதை ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீடாக விற்க முடியும். ஸோ தென் யூ வில் கெட் ஓப்பல் கிரீன் கலர் டேக். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவர் ஃபாலோ பண்ணல, பட் ஒழுங்கான சீட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இந்த ட்ரூத்ஃபுல்லி லேபிள் சீட்ஸ் தான் கொடுக்கலாம். ஆனால் இந்த 2 சீட்ஸில் எது பெட்டர் அப்படி கேட்கும்போது சர்டிஃபைட் சீட்ஸ். ஸோ கிராப் ஃபிசியாலஜியில் what is the critical time period for daylight in long day plants? அதாவது லைட்டுக்கு பிளான்ட்டோட ரெஸ்பான்ஸ், தட் இஸ் கால்டு போட்டோபீரியடிசம். அதாவது லைட்டோட டியூரேஷன்ஸ்க்கு பிளான்ட்டோட ரெஸ்பான்ஸ், தட் இஸ் கால்டு போட்டோபீரியடிசம். இன் கேஸ் ஆஃப் லாங் டே பிளான்ட்ஸ் பாருங்கள், இந்த லாங் டே பிளான்ட்ஸில் அந்த பிளான்ட் ரெக்வயர்ட் மோர் தென் 10 to 12 hours ஆஃப் கண்டினியூஸ் சன் அதுக்கு வேணும். கண்டினியூஸாக 12 hours ஆஃப் சன் இருந்துச்சுன்னா இட் வில் புட் ஃபோர்த் ஃப்ளாரிங். அதுக்கு கம்மியாக இருந்தால் இட் ஒன்ட் ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ். இது இன்டர்மீடியண்டாக கொஞ்சம் கேப் விட்டு கிடச்சா கூட 12 hours அதுக்கு கிடச்சதுன்னா இட் வில் புட் ஃபோர்த் ஃப்ளார். அதே இன்கேஸ் ஆஃப் ஷார்ட் டே பிளான்ஸில் பார்த்தோம்னா அதுக்கு லெஸ் தென் 12 hours போதும். லெஸ் தென் 12 hours ஆஃப் லைட் இருந்தால் போதும். அந்த சமயத்தில் இட் வில் புட் ஃபோர்த் ஃப்ளார்ஸ். ஸோ after harvesting, making the fruit skin feel attractive to consumers with the effect of ethylene gas. Ethylene gas degrades chlorophyll. அதாவது இங்கே ethylene gas யூஸ் பண்ணுற சமயத்தில் இந்த chlorophyll டிகிரேட் ஆகி நமக்கு நல்ல பழம், நல்ல கலர் டெவலப் ஆகி கிடைக்குது. இன்கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆகட்டும், மார்க்கெட்டில் நல்ல கலர்டு ஃப்ரூட்ஸ் வில் ஃபெச் குட் மணி. அதனால் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டீக்ரீனிங். அதாவது கிரீன் கலரில் இருக்கிறது ஆரஞ்சு கலரில் மாறுது. ஸோ கிரீன் கலரை நம்ம ரிமூவ் பண்ணோம், தட் இஸ் கால்டு டீக்ரீனிங். ஹார்மோன் தட் இஸ் இன்வால்வ் இன் த மேக்கிங் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ். Glucagon is the hormone that involved in making of glycogen to glucose. Among the following, which is the component of knowledge communication system? The farmers are the component of knowledge communication system. So environment ecology, trees that grows where the river water meets sea water. Mangroves. நம்ம பிச்சா வரும் சிதம்பரம் அவங்க பக்கத்தில் பார்த்தோம்னா இதை நான் தமிழில் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவோம். ஸோ மேங்க்ரோவ்ஸ் உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலக்கிற இடத்துல இந்த மாதிரி காடுகளை நம்ம பார்க்கலாம். நார்மலான பிளான்ட்ஸிங் வளர முடியுது. ஏன்னா டக்குன்னு பார்த்தா ஊர்ப்புத்தன்மை இருக்கும், டக்குன்னு பார்த்தா நல்ல தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இது ரெண்டையுமே பஃபர் பண்ணி வளரக்கூடிய பிளான்ட்ஸ். ஸோ சுனாமி வர சமயத்தில் நாகப்பட்டினம் அந்த கோஸ்டல் ஏரியாஸில் எங்கெல்லாம் மேங்க்ரோவ்ஸ் இருந்துச்சோ அங்கெல்லாம் அதோட இம்பேக்ட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் இதோட ஈக்காலஜிக்கல் இம்பேக்டை புரிஞ்சுக்கிட்டு நிறைய இடங்களில் மேங்க்ரோவ்ஸ் க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. So it is a product made from the curd, which is made from milk by using rennet enzyme and by adding starter inoculation culture and removing moisture and pressing and cutting. Cheese making. So இங்க moisture remove பண்ணி pressing and cutting மூலமா cheese make பண்றாங்க. So cheese making process நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா we will get better understanding of cheese making process. So not a statutory body set up under Ministry of Commodity. So இதெல்லாம் Ministry of Commodity கீழே வரும். So cardamom board is not comes under Ministry of Commodity.
ஸோ கார்டமம்க்குன்னு தனியாக போர்டு கிடையாது, அது ஸ்பைஸ் போர்டுக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இது ஆட் ஒன். ஸோ டீக்கும் தனியாக போர்டு, காஃபிக்கும் தனியாக போர்டு, ரப்பருக்கு தனியாக போர்டு, ஸ்பைஸுக்கு தனியாக போர்டு தான் இருக்குது. ஸோ கார்டமம்க்குன்னு தனியாக போர்டு கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆட் ஒன் அவுட். ஸோ இது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் இதை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியராக இதுக்கெல்லாம் போர்ட்ஸ் இருக்குது, இதுக்கு போர்டு இல்லை அப்படி தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா டீ போர்டு ரிமூவ் பண்ணிவிட்டு காஃபி போர்டு எனக்கு தெரியும், ஸோ ரப்பருக்கு இருக்கா என்னன்னு தெரியல, ஸ்பைஸுக்கு போர்டு இருக்குது. ஸோ ரெண்டில் ஒன்று. ஸோ இதை ரப்பர் போர்டு அது கார்டமம் போர்டு ரெண்டில் ஒன்று கிளிக் பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் 75-25. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ராக்ரஸ். இந்த எக்ஸாமில் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். செரிகல்ச்சர்னு ஒரு கொஷின். த செக்ரிட்டரி ஆர்கன் ஆஃப் சில்க்வார்ம் which is located where the midgut and hindgut meets. That is secretory organ of silkworm. Malpighian times. So this is structure of a silk. So silk top layer la sericin irukum, process la நம்ம இத சுடுதண்ணில போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். So fibronine, this is called original silk. A destructive polyhedrosis disease. Silkwormல ரொம்ப முக்கியமான disease of silkworm that is related to wilt and it is marked by spotty yellowing of skin and internal liquefaction, also called jaundice. Grasses, this is the disease. இது நம்ம polyhedrosis disease அப்படின்னு சொல்றோம். So causative agent is Bombyx mori nuclear polyhedrosis virus. Occurrence the disease prevailed all through the year, but its severity is more during summer and rainy seasons. Source of infection: silkworm get infection when it's feed on contaminated mulberry leaf. So contaminate ஆகாம mulberry leaf நம்ம source food source clean-ஆ வச்சுக்கணும். They are sensitive. Agroforestry, the type of silviculture system which can regenerate through seed and majority have a long life. They are called high forest. ஒரு ஃபாரஸ்ட் கிராஜுவேட் தான் இது ஏன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வாட் இஸ் ஹை ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஸோ காப்பிங் அப்படின்னா ஒரு 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 வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மாதிரி அப்படியே குளோனல்ஸாக அதை மல்டிப்ளை பண்ணுறது. இங்கே த்ரூ சீட்ஸ் மூலமாக பண்ணும்போது ஹை ஃபாரஸ்ட். ஸோ அந்த ஃபாரஸ்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சீட்ஸ் மூலமாக வரும்போது செக்ஸுவல் ப்ராபகேஷன் மூலமாக சீட்ஸ் அந்த சீட்ஸ்லேருந்து ஃபாரஸ்ட் வரும்போது அது லாங் லிவிங்காக இருக்கும், நிறைய பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ தட் மே பி த ரீசன் ஃபார் தே ஆர் காலிங் இட் அஸ் ஹை ஃபாரஸ்ட். அதோட ஃபாரஸ்ட்ரி கிராஜுவேட் யாராவது இதை பார்த்தீங்கன்னா ஒய் இட் இஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். The type of forest which is generally nature originated from the seed or can be copied. Again high class forest. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான மீன்ஸ் உங்களோட சப்ஜெக்டில் இல்லாத ஒரு கான்செப்சுவல் கொஷின் வர சமயத்தில் அந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா ட்ரை டு அவாய்ட். ஏன்னா 60 கொஷின் இருக்க போது 60ல் 60ம் அட்டன் பண்ணுறது முட்டாள்தனம். ஸோ அட்லீஸ்ட் 40+ அட்டம்ப்ட்ஸ் கொடுங்க. அந்த சமயத்தில் ரொம்ப போல்டாக இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கொஷின்ஸை ஒரு 10 கொஷின்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். எந்த 10 கொஷின் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட மேஜரை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரிகல்ச்சர் மேஜரில் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ரி கொஷின்ஸ் வருதுன்னா அவாய்ட். இல்லை நீங்கள் ஒரு என்வரன்மெண்ட் சயின்ஸோ ஃபாரஸ்ட்ரியோ படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அந்த சமயத்தில் ஃபாரஸ்ட்ரி கொஷின்ஸ் எல்லாம் போடுங்க. அக்ரிகல்ச்சரில் கோர் அக்ரிகல்ச்சரில் அக்ரானமி ரீடிங் கொஷின்ஸ்லாம் ட்ரை டு அவாய்ட். இன்கேஸ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட டொமைனில் ஏறி அடிங்க. அடுத்த டொமைனில் வர கொஷின்ஸு கொஞ்சம் கவனமாக ஒரு 10+ கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் லீவ் பண்ணணும். தட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட். During drying, some part of wood may dry rapidly while some may not. Because of this improper drying, shrinkage of wood occurs. Shrink ஆகுது பாருங்க. That results in defect is called collapse. Wood collapse is drying defect that occurs during wood drying, especially above the fiber saturation point. ஸோ இந்த பாயிண்ட்டை பற்றி நமக்கு பெரிய ஐடியா இல்லை. ஸோ ட்ரையிங் ப்ராசஸில் டிஃபெக்ட்ஸ் இருக்கிற சமயத்தில் அந்த உடோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். வாட் இஸ் பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சால்? சோரியா ரொபஸ்டா. ஸோ இதுதான் சால் பிளான்ட்டு, இதோட ஃப்ளவரு.
ஸோ டெக்டோனா கிராண்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேக்கு மரம். யூக்கலிப்டிஸ் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ கிராவில்லா ரோபஸ்டா அது என்னன்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராம்சார் வாட்டர்ஷெட் ஈக்குவேஷன் Q equal to CIA, where Q is peak discharge and I is intensity of rainfall and A is drainage area. And what is C? ஸோ ராம்சார் வாட்டர்ஷெட் ஈக்குவேஷனே பார்க்காம ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு போயிருந்தோன்னா கஷ்டம். இந்த ஈக்குவேஷன் முன்ன பின்ன பார்க்கல அப்படிங்கிற சமயத்தில் இந்த கொஷினை கண்டிப்பாக விட்டுருங்க. இல்லை நான் பார்த்துருக்கேன், ஐமன் பேசிக்கலி நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அந்த சமயத்தில் போல்டாக இதை அட்டன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதில் ஒரு மினிமம் ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். இங்கே வாட் இஸ் சி இஸ் ரன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இதில் வந்து கியூவை ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வாட் இஸ் கியூ அப்படி கேட்கலாம், பிக் டிஸ்சார்ஜ் கேட்கலாம், ஏவை ஒழிச்சு வச்சு கேட்கலாம். நான் கொஷினை ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த கொஷின் திரும்ப கேட்குற சமயத்தில் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஐ இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இதே கொஷினை ரீஃப்ரேம் பண்ணி கேட்குற சமயத்தில் நம்ம பசங்க யாரும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த செஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இந்த கொஷின் கேட்கலாம். யூனிவர்சல் சாயில்லஸ் ஈக்குவேஷன், USLE ஈக்குவேஷன். இதில் A equal to RKL SCP. ஸோ RKL SCP அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், RKL சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் A என்னது, K என்னது, R என்னது, L S C P என்னது, K என்னது அப்படின்னு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதில் நான் எழுதியிருக்கேன். K இஸ் சாயில் எரோடபிலிட்டி ஃபேக்டர், R இஸ் ரெயின்ஃபால் ஃபேக்டர், L, S length and steepness of slope. எஸ்னா ஸ்லோப். அட்லீஸ்ட் எக்ஸாம்பிள் டக்குன்னு எஸ்னா ஸ்லோப்னு கூட ஞாபகம் இல்லாமல் போயிடும். ஸோ மினிமமாக எல்லா கான்செப்டும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு போகிறது நல்லது. ஸோ எல்லாத்தையும் மனப்படம் பண்ணிட்டு போகிறது சாத்தியம் இல்லை. பட் மினிமமாக எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு டைம் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு போங்க. ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யுவர் எண்ட். ஸோ எல்லா கான்செப்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே ஈஸியாக 40+ கொஷின்ஸ் போடலாம். நாட் ஆல் தி 60. ஒரு 40+ போடுற சமயத்தில் வில் பி இன் த ஜோன். அதுக்கப்புறம் there are a lot of factors like your reservation, your luck நிறைய இருக்கு. ஸோ 40+ போடுற சமயத்தில் வில் பி இன் த ஜோன். That is what I try to. Current affairs. Maximum assistance in Agri Clinic and Agri Business Center scheme, அதாவது ACAB scheme for group of 5 members. அதாவது ஒரு மெம்பராக போகிற சமயத்தில் 5 லட்ச ரூபா. தட் இஸ் வாட் ஐ ஸ்டடி. ஸோ ஒரு குரூப்பாக போகிற சமயத்தில் 1 கோடி ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் கவர்மெண்ட்டோட மானியம் 30% இருக்கும். அதே ஃபீமேலாக இருந்தால் அப் டு 50% யூ கேன் கிளைம். SC STயாக இருக்கிற சமயத்துலையும் யூ ஹேவ் மோர் சப்சிடிஸ் இன் தி ஸ்கீம். ஒருவேளை நீங்கள் அக்ரி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா யூ ட்ரை டு டேக் திஸ் ஸ்கீம்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் center scheme, the ACABC scheme is being implemented by Ministry of Agriculture and Farmers Welfare, Government of India, with NABARD as acting as a subsidy channelizing agent. ஸோ நபார்ட்லேருந்து நமக்கு இந்த மாதிரி சப்சிடிஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரில் ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்கும்போது இந்த ட்ரைனிங் நம்ம போனோம்னா யூ வில் கெட் அண்ட் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி யூ கேன் அவைல் அ பேங்க் லோன். அந்த பேங்க் லோன் வில் பி சப்சிடைஸ்ட். FPO FPC அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு அசிஸ்டன்ஸ் இன் ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் 5 crores. 100 days ஆஃப் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதாவது 100 நாள் வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்துக்கு MG நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 படி. ஸோ எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 100 நாள் வேலை கொடுக்கணும். இது வந்து வேலை செய்கிறதும் ஒரு அடிப்படை உரிமை தான் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரொம்ப ஹார்ட் கோவரான நோக்கம் என்னென்னா, ஒரு மனுஷன் எந்த ஊரில் இருக்கணும், அதே ஊரில் எந்த வில்லேஜில் இருக்கணும், அந்த இடத்துலேயே அவனுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். ஏன்னா ஒரு மைக்ரேட்டரி பாப்புலேஷனாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற சமயத்தில் அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த குழந்தைங்க பிறக்கிறாங்களே அவங்களுக்கு எஜுகேஷன் ஆகட்டும், ஃபுட்டு, ஹெல்த்து, சானிடேஷன், இந்த எந்த ஏரியாவுமே ஒரு மைக்ரேண்ட் பாப்புலேஷனுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாப்புலேஷன் அதாவது மைக்ரேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கீமாக இதை பார்க்கலாம்.
இது வந்து ஒரு முக்கியமான சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். நிறைய பேர் சும்மா சும்மா அப்படின்னு சொல்லி இதை கொச்சப்படுத்துறதோ கண்டிப்படுத்துறதோ பார்க்குறோம். அந்தந்த ஊரில் அவன் பிறந்த ஊரில் அவனுக்கு வேலை செய்ய உரிமை இருக்குது. அவன் இன்னொரு டவுனுக்கோ இன்னொரு சிட்டிக்கோ போய் யாரோ ஒரு பெரிய பணக்காரனுக்கு எடுபடி வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் இந்த சிஸ்டம். ஸோ இது மூலமாக ஆறு, ஏரி, குளம், இந்த சேனல், குட்டைகள் எல்லாத்தையும் நிறைய சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்குள்ளே போனால் அதை பார்க்கலாம். The organization under which gives data on food production, consumption and hunger related index. Food production, hunger. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற சமயத்தில் you will get FAO, Food and Agriculture Organization. ஸோ அப்பிடா அப்படிங்கிறது இந்தியாவோட ஏஜென்சி, FAO அப்படிங்கிறது யூஎனோட ஏஜென்சி. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமாங்க. ஸோ ICRIDA, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன் ரயிலன் ஏரியா, கிரிடா, இது ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி டூரில் அங்கே போயிருப்போம். FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நிறைய பேர் நம்மள எக்ஸாம் எழுதியிருப்போம். அதில் வந்து ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அந்த மாதிரி எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ யூ நோ தட். ஸோ அப்பிடாங்கிறது அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ சென்னையில் அதோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன் தட் லீட்ஸ் இன்டர்நேஷனல் எஃபோர்ட்ஸ் டு டிஃபீட் ஹங்கர். ஸோ ஹங்கருக்கு எதிரான போராட்டம் அண்ட் இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ லெட் தேர் பி பிரெட். ஸோ நம்ம ஊரில் சோறு தான் சாப்பிட்றோம், மேபி லெட் தேர் பி ரைஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம ஊர் கண்டெஸ்ட். எம்டி பேரல்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஸோ ஸ்ட்ரைரோஃபோம் பாடிஸ். ஸோ ஃபோம் இந்த இடத்துல இதான் கீவேர்டு. கேன் பி யூஸ்ட் ஃபார் த பர்பஸ். நார்மலாக ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் யூ கேன் ரைட் இட் அஸ் ஃப்ளோட். இந்த நீச்சல் கற்றுக்கிறவங்களாம் இதை இந்த ஃபோமு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், எம்டி பேரல்ஸ்லாம் ஒரு ஃப்ளோட்டிங் பாடியை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிளில் உட்காந்து பார்க்குற சமயத்தில் என்னடா இது என்ன சொல்ல வருது, ஏன்னா நம்ம அவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம். இது ஒரு 50வது கொஷினோ 55வது கொஷினோ வர சமயத்தில் கண்டிப்பாக மூளை வேலை செய்யாது. ஸோ காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன். ஸோ கொஞ்சமாக காமன் சென்ஸ் இருந்துச்சுனாவே ஒரு 5 கொஷின் எக்ஸ்ட்ரா போட முடியும். எஸ், இட்ஸ் ட்ரூ. வெறுமனே படிச்சுட்டு போகிறது மட்டும் எக்ஸாமுக்கு வரும். இட் இஸ் a special of cactus that is native to Mexico. It is known for white hairs like fibers that covers the stem, and the areoles are known as old man cactus. Old man cactus ஒரு ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் இதை ஈஸியாக போடலாம். சிஃபலோசெரஸ் செனன்சிஸ். நிச்சயமாக எனக்கு இது என்னன்னு தெரியல, இதுதான் நான் கூகுள் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி வேகன கொஷினாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ லென்த்தி கொஷின், இந்த கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. இஃப் சம்மன் நோஸ் த ஆன்சர் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் சம்மரைஸ் சம்திங். அதாவது இந்த செஷனில் நிறையா கொஷினை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவாய்ட் அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேர் வில் பி 60 கொஷின்ஸ் ஃபார் மெயின்ஸ். அதில் 40 கொஷின் நீங்கள் எழுதணும், 20 கொஷின் ஸ்பெகுலேஷன். ட்ரை டு அவாய்ட். இந்த அட்டன் பண்ணுற 40 கொஷினில் எப்படி பிடிக்கணும்னா அட்லீஸ்ட் 20 கொஷின் உங்களுக்கு ரொம்ப ராக் சாலிடாக தெரியணும். 20ங்கிறத விட 30 கொஷின், ஒரு 10 கொஷினில் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு 50-50 இல்லை ஒரு 75-25 அப்படி ரிஸ்க் எடுக்கணும். இப்போ கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இதிலேருந்து ஒரு கொஞ்சத்தை குறைச்சி இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இதுலேருந்து கொஞ்சத்தை விட்டு இதில் சேர்த்துக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலில் 40:20 இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்களோட லக் ஃபேக்டர், உங்களோட அன்னைக்கு டே டு டே பொறுத்தது. தேங்க்யூ. பார்க்கலாம். வெல்கம்.